சார் எனக்கு 40 வயசு ஆகுது. சுகர் இல்ல, பிபி இல்ல, நான் ஸ்மோக் பண்றது இல்ல. ஆனா அடிக்கடி நெஞ்சு வலிக்குது சார் எனக்கு. இது ஹார்ட் அட்டாக்கா இருக்குமா? இல்ல ஹார்ட்ல எதுவும் பிளாக் இருக்குமா? இந்த கேள்வி 40 வயசுக்கு மேல இருக்கிற நெறைய பேத்துக்கு இருக்கு. எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு. ஹார்ட்ல பிளாக் இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா ரீஃபில் சைஸ்ல இருக்க ஒரு ரத்த குழாய வந்து நம்ம அவ்வளோ ஈஸியா அதில ஏற்படுற பிளாக்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்ப என்ன பேசிக்கா பண்ணலாம்? இசிஜி பார்க்கலாம். அப்ப நார்மலா இருந்தா பிளாக் இல்லையா? எக்கோ பார்க்கலாம். அப்ப அது நார்மலா இருந்தா பிளாக் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அப்பயும் பிளாக் இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரெட்மில்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இதில என்ன பண்ணுவோம்னா, உங்கள மெஷின்ல ஒரு 8 to 10 மினிட்ஸ் நடக்க விடுவோம். நடக்கும்போது தொடர்ச்சியா இசிஜி எடுத்துட்டே இருப்போம். அதில இருதயத்தில ரத்த ஓட்டத்த குறைக்கிற அளவுக்கு ஒரு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இசிஜில ஏற்படுற மாற்றத்த வச்சு நமக்கு பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையான்னு சொல்லலாம். ஸ்டில் இது வந்து ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் சீயிங் தி பிளட் வெசல். டைரக்ட்டா அதில இருக்கிற பிளாக்க பார்க்க முடியாது. நிறைய நேரங்கள் ஆண்களுக்கு 40 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி நடக்க வைக்கிற டெஸ்ட்ல பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஆனா லேடீஸ பொறுத்தவரைக்கும் இந்த டெஸ்ட்ல ஒரு 20லேருந்து 40% பெண்களுக்கு பிளாக் இல்லாமயே கூட இந்த ரிப்போர்ட் பாசிட்டிவா வரலாம். பட் ஸ்டில் இது ஒரு சிம்பிள் டெஸ்ட்ங்கிறதுனால நிறைய பேத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப எனக்கு கிளியரா தெரியணும் சார், பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்னு. எனக்கு இந்த வலியோட இது ஹார்ட்டா இருக்குமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே என்னால நிம்மதியா இருக்க முடியல. இது ரொம்பவுமே உண்மை. ஏன்னா இன்னைக்கு டேட்ல 40 வயசுல இருக்கவங்க நிறைய பேர் சடனா உயிரிழக்கிறதுனால, இந்த மாரி பெயின் வந்தோனே நிறைய பேரு ஒரு கன்ஃப்யூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி வரவங்களுக்கு எங்ககிட்டயும் ஒரு இந்த டெஸ்ட் பண்ணியாச்சு, இது ஒண்ணும் இல்லன்னு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல தி பெஸ்ட் வே இஸ் சிடி கால்சியம் ஸ்கோரிங் இல்லைன்னா சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். இது 2ல ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம். இப்போ பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா, அவங்க திரும்ப திரும்ப தொந்தரவோட வராங்கன்னா, சிடி கால்சியம் ஸ்கோரிங் பார்த்து, அதாவது சிடி கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயத்தில இருக்க ரத்த குழாய்கள்ல சுண்ணாம்பு படிமானம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. இப்போ இந்த கால்சியம் ஸ்கோர் 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏற்படுற வழி வந்து ஒரு ஹார்ட்ல இருக்க ரத்த குழாயில இருக்க பிளாக்னால வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது அவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துல மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு லெஸ் தென் 1%. இதே அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஸ்மோக் பண்றாங்க, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அவங்க ஃபேமிலியில ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து சிடி ஸ்கேன் பார்க்கறத விட டைரக்ட்டா ஆஞ்சியோ பண்ணிடுவோம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். வேறஸ் இந்த இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாம வலியோட வரவங்களுக்கு, அவங்களுக்கு இல்லங்கிறத தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் தி பேஷண்ட் இஸ் ஆல்சோ பீஸ்ஃபுல். தி டாக்டர் இஸ் ஆல்சோ வெரி டேட்டா ஓரியன்டட். கண்டிப்பா இல்ல அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இப்போ இதில இந்த சிடி ஆஞ்சியோகிராம்னா என்னன்னு பார்ப்போம். இதை என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரியும் இந்த சிடி ஸ்கேன்ங்கிறது நம்ம 1980லேருந்தே வந்துருச்சு. இப்போ ஹார்ட்டுக்கு வந்த சிடி ஸ்கேன் தான் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்தது. ஏன் அப்படின்னா, மத்த உறுப்புகள் எல்லாம் வந்து ஸ்டேபிளா இருக்கும், அசையாம இருக்கும். நம்ம பேஷண்ட் அசையாதீங்கன்னு சொன்னாலே போதும், ஈஸியா சிடி ஸ்கேன் எடுத்துடலாம். பட் ஹார்ட்டை நம்ம அசையாம இருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது துடிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். ஸோ அப்படி துடிச்சிட்டு இருக்கிற இதயத்துல அதுக்கு ரத்தம் கொடுக்குற ஒரு 3 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கிற ரத்த குழாயில அடப்பு இருக்குதா அப்படிங்கிறத சிடி ஸ்கேன்ல பார்க்கணும் அப்படின்னா, அந்த சிடி ஸ்கேனோட ஸ்பீட், அதாவது ஸ்பீட் ஆஃப் அக்யூசிஷன், அந்த எவ்வளவு வேகமா அந்த ஹார்ட் அதை இமேஜ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இட் ஹஸ் டு பி வெரி ஃபாஸ்ட். ஸோ துடிச்சிட்டு இருக்கிற இதயத்தை நம்ம எப்படி ஃபாஸ்டா இமேஜ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிடி ஸ்கேனோட நம்பர் ஆஃப் ஸ்லைசஸ் அதிகமாக இருக்கணும். சிடி ஸ்கேன்ங்கிறது என்னன்னா, நம்ம உடலை வந்து ஒவ்வொரு துண்டு துண்டா அது இமேஜ் பண்ணி அந்த ஒவ்வொரு துண்டையும் ஒட்டி நம்ம பாடியோட ஃபுல் 3D பிக்சரை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஹார்ட் வேகமாக துடிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரே துடிப்பில் இல்லை, அந்த துடிச்சிட்டு இருக்கிற அந்த துடிப்போட ஒரே பகுதியில் ஒரு துடிப்புக்கும் அடுத்த துடிப்புக்கும் அந்த கேப்பில் கரெக்டாக அந்த இமேஜை கேப்சர் பண்ணினால் மட்டுமே தான் நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமையும் பக்கத்து ஃப்ரேமையும் ஒட்டி அந்த இதயத்தில் இருக்கிற ரத்த குழாயோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சிடி ஸ்கேனோட ஸ்லைசஸ் அதிகமாக இருக்கணும். இந்த சிடி ஸ்கேன் ஸ்லைசஸ் வந்து யூஸ்வலாக 4, 8, 16, 64, 128, 256 இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம படுத்திருக்கும் போது ஒரு 13லேருந்து 14 சென்டிமீட்டர் இருக்கும் வெர்டிக்கலாக. ஸோ இந்த 14 சென்டிமீட்டரில் ஒவ்வொரு 1/2 மில்லிமீட்டருக்கும் நம்ம ஒரு செக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 256 ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு துடிப்பிலையோ இல்லை அட்லீஸ்ட் 2 துடிப்பிலையோ நம்ம அதை கரெக்டாக பிடிக்க முடியும். ஸோ இதை எப்படி எடுப்போம் அப்படின்னா, பேஷண்டோட இதய துடிப்பை ரொம்ப ஸ்லோ பண்ணுறதுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு, கையில் இருக்க வெயினில் ஒரு இன்ஜெக்ஷன் கான்ட்ராஸ்ட் டை அதை கொடுத்துட்டு, அந்த டை இதயத்து வழியாக பாஸ் ஆகும் பொழுது அவங்கள சிடி ஸ்கேன் மெஷினில் மூச்சை பிடிச்சு வச்சுக்க சொல்லிட்டு அந்த மெஷினை ஆன் பண்ணோம்னா அது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்தில் அது இதயத்தை சுற்றி சுற்றி எடுத்துரும். அப்புறம் அந்த இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களுடைய ரத்த குழாய்களை பிளாக் இருக்குதா இல்லைங்கிறத
கிளியராக பார்க்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற சில டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மிஷின்ஸில் ஆக்சுவலாக கை வழியாக டியூப் விட்டு அந்த ஆர்ட்ரி வழியாக கத்தீட்டர் போட்டு பண்ணுற கத்தீட்டர் ஆஞ்சியோகிராமை விடையுமே இதில் ரெசல்யூஷன் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்க நிறைய பேர் திரும்ப திரும்ப வலின்னு வராங்க, பட் அவங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிகிறவங்களுக்கு, அதாவது லோ ப்ரீ டெஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது உங்களுக்கு நெகட்டிவாக தான் வரும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ண மாட்டோம். பெட்டர் அவங்களுக்கு ரூல் அவுட் பண்ணி அவங்களை ரீஅஷூரன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்கோ இல்லையோ அவங்க மைண்டில் இருக்க பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் ஆர் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் இது ரெண்டில் அவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு தெளிவான டயக்னோசிஸ் எங்களால் கொடுக்க முடியும். இந்த சிடி ஸ்கேனோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் பிளாக் இருக்கும், பட் ஆனால் அது ரத்த ஓட்டத்தை குறைக்கிற அளவுக்கு இருக்காது. அதாவது அவங்களுக்கு வலியை ஏற்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு ஒரு அட்டாக் வரதுக்கான வாய்ப்போ இருக்காது அந்த பிளாக்னால. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மருந்தை கொடுத்து அவங்களுக்கு வரப்போகிற ப்ராப்ளங்களை தள்ளி போடலாம். நாங்கள் ஒரு என்டிட்டி சொல்லுவோம், சப்கிளினிக்கல் அத்ரோஸ்க்ளரோசிஸ்னு. அதாவது இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புக்கும் இரத்த குழாயில் ஏற்படுற கொழுப்பு படிமானத்திற்கும் அது ஒரு முதிர்ந்த அடைப்பாக மாறி அதில் ரத்தம் உறைந்து அட்டாக் ஏற்படுறதுக்கும் நடுவில் ரொம்ப வருஷங்கள் போகும். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து லீட் டைம்னு சொல்லுவோம். அதாவது நோய் ஏற்படுறதுக்கான ஆரம்ப நிலையிலிருந்து அது ஒரு முற்றின நிலை போய் அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுற சிச்சுவேஷன் அந்த டைமுக்கும் நடுவில் இருக்கிற டைம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து இந்த ஏசிம்டமேட்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எவ்வளவு சீக்கிரமாக அதை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு பேர் லீட் டைம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு முற்றின நிலை வரதை நல்லா தள்ளி போடலாம். இந்த சிடி கால்சியம் ஸ்கோரை வச்சோ இல்லை சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராமை வச்சோ நம்ம வந்து அவங்களுக்கு பிளாக் இருக்குதா, பிளாக் ஏற்படுறதுக்கான ஆரம்ப நிலையில் இருக்கிற அடைப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மருந்து கொடுத்து அவங்களுக்கு ஃபர்தராக அதை ப்ரோக்ரஸ் ஆகிறத நல்லா தடுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் சிடி ஸ்கேன் பண்ணி பிளாக்கை கண்டுபிடிக்கிறதுல, அதாவது ஒரு சின்ன பிளாக் ஒரு மைனர் கால்சியம் கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய பேர் பயம் வரும்போது மாத்திரை சாப்பிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னு ரெகுலராக இருக்கிற பிபி சுகர் மருந்தையே நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ரத்த குழாயில் சுயமாம் படிமானம் இருக்குங்கிறத எடுத்து காமிச்சோம் அப்படின்னா தேர் அட்ஹரன்ஸ் டு ட்ரீட்மெண்ட், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் டு ட்ரீட்மெண்ட், அதாவது அவங்க ஒழுங்காக மருந்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நமக்கு எப்போவுமே கண்ணால் பார்க்கறது வந்து ரொம்ப சென்சிட்டைஸ்டாக இருக்கும். இன்னைக்கு சிடி ஸ்கேனும் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராமும் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.